இந்தியா முழுவதும் நவராத்திரி விழா புரட்டாசி மாதத்துல மகாலய அமாவாசைக்கு பிறகு வெகு விமர்சனையா கொண்டாடப்படுது. 9 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த நவராத்திரி விழா எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரம்பனுக்கும் அரக்கிக்கும் பிறந்தவன் தான் மகிஷன். அதனாலதான் அவன் மனித உடலுடனும் எருமை தலையுடனும் காட்சியளிப்பான். மகிஷன் பிரம்மனை நினைத்து மேருமலையில பல வருடம் தவம் புரிய தவத்தின் வரமா தனக்கு யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது, அப்படியே நேர்ந்தாலும் அது பெண்ணாலதான் இருக்க வேண்டும்னு ஒரு வரம் கேட்கிறான். பிரம்மனும் அதற்கு இணங்கி அவனுக்கு வரம் அளிக்கிறாரு. பெண்கள் பூ போல இருப்பதாலேயே அவர்களுக்கு பலம் இருக்காது, அவர்களால தன்னை கொல்ல முடியாதுன்னு நினைத்து ஆணவத்தால உயிர் பயம் இல்லாம மகிஷன் தேவலோகத்தையே புரட்டி போடுறான். அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாம தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுறாங்க. மகாவிஷ்ணு சிவனிடம் போய் முறையிடுறாரு. சிவபெருமானும் மகிஷனை அடக்குவதற்காக தன் சக்தியால் சந்தியாதேவி என்ற சக்தியை உருவாக்குறாரு. மகிஷனை நேரடியா போருக்கு வா அப்படின்னு அழைத்தா அவன் வரமாட்டான் என்பதற்கு தன் அழகால மகிஷனை கவர்வதற்காக அவன் கண்ணில படுறாங்க சந்தியாதேவி. சந்தியாதேவியுடைய அழகில மயங்கி திருமண தூது விடுறான் மகிஷன். சந்தியாதேவி தன்னை யார் போர் புரிந்து வீழ்த்துகிறார்களோ அவரைத்தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு வந்த தூதுவனிடம் சொல்லி அனுப்பி விடுறாங்க. மகிஷனும் அதை ஏற்று 9 நாள் சந்தியாதேவியுடன் போர் புரிய 10வது நாள் தேவி மகிஷனுடைய எருமை தலைய தன் சக்கரத்தால வெட்டி சாய்க்கிறாங்க. மகிஷன் இறந்ததை கண்டு தேவலோகமும் பூலோகமும் போற்றி புகழ்ந்து சந்தியாதேவியை மகிஷாசுர மர்த்தினியா கொண்டாடுறாங்க. 9 நாள் போர் புரிந்து 10வது நாளின் வெற்றியைத்தான் விஜயதசமியா கொண்டாடுறாங்க. இப்படி நாம கொண்டாடக்கூடிய 9 சக்தியான நவராத்திரி விழா வருடத்துல ஒரு முறை மட்டும்தான் வருமானா அதுதான் கிடையாது. வருடத்திற்கு 4 முறை நவராத்திரி வரும். ஆனி மாத அமாவாசைக்கு அடுத்து அசாட நவராத்திரியாகவும், தை மாத அமாவாசைக்கு பிறகு ஷாமலா நவராத்திரியாகவும், பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வசந்த நவராத்திரியாகவும், புரட்டாசி மாத அமாவாசைக்கு பிறகு சாரதா நவராத்திரியாகவும் இந்தியாவில் கொண்டாடப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன். இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. இது எஸ்பியின் பிபி.